மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது, நீங்க சொல்ற மாரி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம். ஒவ்வொரு பாதங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வந்து அஸ்வினி எடுத்துக்கலாம். அஸ்வினில 4 பாதம். அதே மாரி பரணில 4 பாதம். கார்த்திகையில 1 பாதம். இது வந்து இத அடக்கியது தான் மேச ராசி. இப்ப மேச ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் இங்க வந்து ஆதிக்கமா இருந்தாலும், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தோடைய அதிபதி யார்? அதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கேது தான். ஸோ கேது பகவானுடைய தன்மை. அப்ப இவங்களுடைய குணாதிசயங்கள் எதன ஒத்தி இருக்கும்? கேதுல நட்சத்திரத்துல தான் யார் யாரெல்லாம் சூரியன் உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசியாவும் இருக்கு. ஸோ இந்த நட்சத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வினியினுடைய கடவுளுடைய இதுவா எடுத்தோம்னா, உங்களுக்கு வந்து அஸ்வினி குமாரர்களை நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பேசுறோம். இந்த குதிரையினுடைய சிம்பிள். அப்ப இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குதிரையை ஒத்த ஒரு வேகம். எந்த ஒரு விஷயத்திலையும் வேக வேகமா செய்யணும், துடிப்போட செய்யணும் அப்படின்ற நிலை இருக்கும். கேதுங்கிறது ஞானக்காரகன். செவ்வாய்ங்கிறது பாருங்க எப்பவுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது நமக்கான தனித்துவம். சூரியன் உச்சமடைறதுன்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கும்பிடுற சாமியே கூட பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அப்பன் கூட இருக்கக்கூடிய முருகன் அப்படின்ற மாரி முருகப்பெருமானோட இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒத்தி இருக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ண ஆள் யாரு? நம்ம முருகப்பெருமான். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேது ஞானம் அவங்ககிட்ட ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் தெளிவா செய்யணுன்ற நிலை இருக்கும்.